பேரணாம்பட்டு அருகே தொடர்ந்து மூன்றாவது நாளாக மாந்தோப்பில் புகுந்த ஒற்றை யானை. பொதுமக்கள் உதவியுடன் யானையை விரட்டியடித்த வனத்துறையினர். ஆண்டுதோறும் மாங்காய் காலத்தில் படையெடுக்கும் யானைகளால் விவசாயிகள் வேதனை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டையூர் கிராமத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக குமார் என்பவரது மாந்தோப்பில் புகுந்த ஒற்றை யானை சுமார் 50க்கும் மேற்பட்ட மாமரங்களை சேதப்படுத்தியுள்ளது. 2 தினங்களுக்கு முன் குமார் என்பவரது நிலத்தில் புகுந்த யானை மாமரங்கள், தென்னை மரம், வாழை மரம், கல் கம்பி வேலிகளை சேதப்படுத்தி சென்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று கோட்டையூர் கிராமத்தில் புகுந்த காட்டு யானையை கண்ட பொதுமக்கள் பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த பேரணாம்பட்டு வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் வெடி வைத்தும் தீயிட்டும் யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் மாங்காய் காலங்களில் ஆந்திர மாநிலம் பலமனேரி யானைகள் சரணாலயத்தில் இருந்து படையெடுத்து பேரணாம்பட்டு, கோட்டையூர், எருக்கம்பட்டு மற்றும் குடியாத்தம், சைனகுண்டா, தனகொண்டப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாந்தோப்புகளில் புகுந்து மாமரங்களை சேதப்படுத்தி மாங்காய்களையும் சாப்பிட்டு செல்வது தொடர்கதையாகவே உள்ளது. எனவே விவசாய நிலங்களில் யானைகள் வராமல் தடுக்க வேண்டுமென வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்து கிராமம் கோட்டையூர் கிராமத்திலேருந்து பேசுகிறவங்க. முனிரத்னம்ன்றவர் மாங்காய் தோப்பு ஒரு 2 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அதில் காட்டு யானை ரொம்ப தொல்லைப்படுறவங்க. முதநேற்று ஒரு 12 மரம், இப்போ ஒரு 15 மரம், மொத்தம் 27 மரம் சாப்பிட்டு இருக்குங்க. அதை விலை மதிப்புள்ள ஒரு மாங்காய் அதுதான் சாப்பிடுதுங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. தினமும் சாப்பிடுதுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக தலைமுறையாக இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா தினமும் வயலில் தென்னை மரம், மாமரம், பலா மரம் எல்லாமே சாப்பிடுதுங்க. வாழை மரம் எல்லாமே சாப்பிடுதுங்க. எங்களுக்கு நஷ்ட ஈடு கட்டி கொடுக்கணுங்க. கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க. ஸ்டெப் எடுக்கணுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. 2 நாள் ஸ்டெப் எடுத்தாங்க. பட்டாசெல்லாம் விட்டாங்க. இங்கே எங்கள் நிலத்தில் தினமுமே வருதுங்க. அதுங்க தினமுமே சாப்பிடுதுங்க. இப்போது 2 ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக இப்போது அறக்கிற ஸ்டேஜுங்க ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அது எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நஷ்ட ஈடு கட்டி கொடுக்கணுங்க. நிறையா மாங்காய் மரம் ஃபுல்லாக மரத்தில் இருக்கிறது எல்லாம் கிளை ஃபுல்லாக மாங்காயோட ஒரு மாங்காய் மரத்தில் எப்படி 30-40 மாங்காய் சாப்பிட்டு இருக்குங்க. எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. நீங்கள் தான் பொறுப்புங்க. உங்கள் பேர்? என் பேர் நந்தினிங்க.